கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். 10 குஷ்டரோகிகளை குணமாக்கினார். அதில் ஒருவன் மாத்திரம் நன்றி சொல்ல வருகிறான். சுகம் பெற்ற மற்ற 9 பேரும் போய்விட்டார்கள். இந்த ஒருவன் சரீர சுகத்தையும் பெற்றுக்கொண்டான், அதனோடே இரட்சிப்பையும் பெற்றுக்கொண்டான். நீங்களும் கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறீர்களா? எனக்கு யாராவது ஜெபிக்க மாட்டார்களா என்று நினைக்கிறீர்களா? பிரியமானவர்களே, உங்கள் விசுவாசம்தான் உங்களை இரட்சிக்கும். உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கள். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்கள். கர்த்தர் என் பிரச்சனைகளை மாற்றுவார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் என் கூட இருப்பார் என்று சொல்லுங்கள். அப்போது இயேசு, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று சொல்லுவார். உங்களுடைய விசுவாசம்தான் எல்லா கட்டுகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கும். சமாதானம், சந்தோஷம் உங்களை ஆட்கொள்ளும். நீங்கள் விசுவாசத்தோடு எதை கேட்பீர்களோ அதை கர்த்தர் தருவார். பாவத்திலிருந்து விடுதலை தருவார், நோயிலிருந்து விடுதலை தருவார், பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை தருவார், கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தருவார். விசுவாசத்தோடு ஜெபியுங்கள், ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, நாங்களும் விசுவாசத்தோடு உடைய சமூகத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. பிசாசின் கட்டுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுங்க. பாவத்தினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க. நோயினால் வேதனைப்படுகிற பிள்ளைகளுக்கு நோயிலிருந்து விடுதலை கொடுங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவித்து, கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.